வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி பஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களோட விமர்சனம் எல்லாமே நம்ம சேனல் இருக்குது, அது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தமிழ் கம்மிங் ஏஜ் ட்ராமா மூவியாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பேட் கேர்ள் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க வரும். இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு வந்து கான்ட்ரவர்சி கம்மியாகலை. ஸோ இந்த கான்ட்ரவர்சியை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான படமாக அமைஞ்சிருக்கா இல்லைன்றதை நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அண்ட் முன்குறிப்பு, இந்த படத்தில் நான் ஒரு போர்ஷனில் சின்ன சீனில் வந்துட்டு போவேன். அதனால் இந்த படத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணியா நீங்கள் முன்னாடியே கேள்வி கேட்க வேணாம், ஜென்யூனான ரிவ்யூ தான் இருக்கும். இந்த படத்தினுடைய கதை, இது கதைன்ற தாண்டி ஒரு பொண்ணோட லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு வந்து சொசைட்டியில் வளர்ந்துட்டு வரா. அந்த சொசைட்டி பார்க்குற விதம், அதேமாதிரி இந்த பொண்ணு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அந்த லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்றா. அதுக்கு சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்க பெண்மணிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மூதாட்டிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவளோட லைஃப் வாழ்ந்தால் இந்த கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் கண்டிப்பாக ஷோர்ட்டாக இந்த படத்தினுடைய இயக்குனர் வர்ஷா பரத். ஏன்னா ஒரு யூனிக்கான ஸ்க்ரீன் பிளேயை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே நகர்த்தப்பட்ட விதமே ஒரு மாதிரி சுவாரஸ்யப்படுத்துது. இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய லெவலுக்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக என்ன சொல்லுமோ கணக்கச்சிதமாக கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரியான ஒரு எலைட் வடிவில் அந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்க முடிஞ்சது. அதுக்கான காரணம் கண்டிப்பாக இயக்குனர் தான். ஸோ கண்டிப்பாக பாராட்டலாம். முக்கியமாக இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஃபெமினிசம், அது ஃபெமினிசம்னா எப்படின்னா ஆண்கள் தான் குறை, இந்த பெண்கள் தான் வாழ விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் ஆண்களும் தப்பு பண்ணுறாங்க, பெண்களும் தப்பு பண்ணுறாங்க, ஈக்குவலிட்டாக தான் காட்டி போயிடுறாங்க. அதேமாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பெண்ணே வந்து ஆதரிக்காமல் தள்ளி விடுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் சொல்லக்கூடிய கருத்தியல் ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, அது கரெக்டாக எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல், தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ன சொல்லணுமோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து எடுத்துக்கிற ஆளுங்களை பொறுத்திருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியை பாதுகாக்க விரும்புகிற சில ஆளுங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இப்போயே கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தா அவங்களாம் பார்த்தா காண்டாகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ட்ரைலருடைய இம்பேக்ட் பார்த்து நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மூலயமா தெரிஞ்சு அவங்க எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு. ஸோ இந்த படம் பார்த்தா இன்னுமே அவங்க காண்டாகும்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங். ராதா ஸ்ரீதர் அவர்களுடைய எடிட்டிங் கட் இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது டேரக்டர் ஒரு பக்கம் கதையை நடத்துகிறாங்கன்னா, இந்த எடிட்டர் ஒரு பக்கம் கதையை நடத்துகிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி இந்த படத்தில் 3 டிஓபி, பிரீத்தா, ஜெகதீஷ் மற்றும் பிரின்ஸ், இவங்க 3 பேருடைய டிஓபி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நிறைய இடங்களில் அந்த கலர் டூன் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், அதேமாதிரி அந்த மூடை செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் லவ் காட்டுற விதம், அப்புறம் அந்த ஸ்கூலிங் காட்டுற விதம், அப்புறம் வந்து அந்த ரூம்ஸில் டிஸ்கஸ் பண்ணுற விதம், அந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக காமிக்கப்பட்டிருந்தது. அண்ட் அமித் திரிவேடியோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கண்டிப்பாக ஒரு எலைட் லெவலுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தினுடைய மியூசிக் லெவல் இருந்தால். அதுமாதிரி பாடல்களும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தினுடைய காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அஞ்சலி சிவராமன் இந்த படத்துக்கு கரெக்டான ஆப்டான ரோலில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக இவங்க தான் வராங்க. அந்த கணக்கச்சிதமான நடிப்பு இந்த படத்துக்கு அந்த கதையை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ஸ்டேஜஸ் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க நடிப்பு மூலயமா. ஸோ அவங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாந்தி பிரியா அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதாவது அவங்க அம்மா வருவாங்க, அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அப்புறம் அவங்களுடைய அம்மாவோட அம்மா ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அந்த 2 பேருக்குள்ளோட அந்த வாக்குவாதம், பேச்சுவார்த்தை, அதில் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது அப்படின்றதா இருக்கட்டும். அப்புறம் சரண்யா அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவங்களோட கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருந்தது. லவ்வர்ஸாக வர ஹித்து, டிஜே, அப்போ வந்து ஷஷாங்கா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக எனக்கு இந்த ஃபஸ்ட் லவ் போர்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த டெக்ஸ்டிங், நம்ம ஆர்க்யூட்லாம் ஏற்படுவோம் இல்லையா, அந்த டெக்ஸ்டிங் அதில் வந்து வாய்ஸ் ஓவரில் வச்சு ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கே நாஸ்டாலஜி மூவ்மெண்ட் கொண்டு வர மாதிரி அந்த சீன்ஸ் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ராபேக்னு சொல்ல முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது யார் எடுத்துக்கிறாங்க, யார் வந்து எப்படி அணுகுறாங்கன்றத பொறுத்து இருக்குது. இதை வந்து ஆடியன்ஸ் வேல தான் இதை வந்து ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணியும். ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கணும்னு சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து நியூ ஏஜ் ட்ராமா. ஸோ இந்த நியூ ஏஜை வந்து, அதாவது இந்த கல்ச்சுரல் பேஸ் பண்ணவங்க, இந்த சிம்பிளாக சொன்னால் இந்த படம் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கல்ச்சராக இருப்பீங்க, உங்களோட கல்ச்சரை தாண்டி இன்னொருத்தவங்க, அதாவது இப்போ நான் ஒரு கல்ச்சர் இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா அவள் வேறு ஒரு கல்ச்சரில் இருப்பாள். கல்ச்சர் இருப்போன்னா நெக்ஸ்ட் ஜெனுக்கு மூவ் ஆவாள். ஆனால் நான் பண்ண முடியாததை அந்த பொண்ணை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவளையும் பண்ண முடியாமல் ஆக்குறது தான் மிகப்பெரிய தப்பு. அதுதான் இந்த சொசைட்டி இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. அதுவும் யாருன்னா உமனே வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த படம் வந்து
நிறைய விஷயங்கள சொல்லாமல் சொல்லுது. அதுமாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அது எல்லாமே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. அதுதான் இந்த படத்துல அந்த ஸ்ட்ராங்கா சொல்கிறது தான் இந்த படத்தில் வந்து யார் எடுத்துப்பாங்க அப்படின்றது அதனால தான் ட்ராபேக்காக ஆகும். அதை எடுத்துக்கிற ஆளை பொறுத்து இருக்குது. ஸோ இது ட்ராபேக் கூட என்னால் கன்சிடர் பண்ண முடியாது வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா, நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது தெரிஞ்சிக்கக்கூடிய படம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல வாட்சபிளான படம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்த்தான படமாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ அப்படியே வித் மோகி.